செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட் மேட்சாக கேஎஃப்சிசி சுதந்திரபுரம் கேஎஃப்சிசி டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. சுதந்திரபுரத்திற்காக சிலம்பு அஜித். ஃபஸ்ட் ஓவர் போட வெள்ள வினோத். ஸ்ட்ரைக்கில் சிலம்பு. 3 ஓவர் 3 பவுலர். ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு வெள்ள வினோத். செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட் பாலை மூவ் பண்ணுறாரு வெள்ள. நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு ஒரு சிங்கிள். செகண்ட் பால் அருமையான ஷாட் ஸ்ட்ரைட்ல. அங்கே பிரகாஷ் இருக்காரு, அங்கே ஒரு மிஸ் ஃபீல்ட். அதன் காரணத்தினால 2 ரன் ஓடிருக்காங்க. ரன் விக்கெட்டான்னு பார்க்கணும். அம்பையர் அவுட் கொடுக்கல. சூரோட தேர்ட் பால். அஜித் இப்போ ஸ்ட்ரைக்கில் லெக் சைடில் அடிச்சிருக்காரு. நல்ல கேப். 2 ரன்னான்னு பார்க்கணும். கண்டிப்பாக 2 ரன் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜஸ்டே சொல்லி 2 ரன் ஓடி இருக்காரு. ஃபோர்த் பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. என்னன்னு பார்க்கணும். அங்கே ஒரு கேட்ச் மிஸ். அகைன் ஒரு ரன் மட்டும் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து சிலம்புக்கு. அகைன் அவரும் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அந்த செல்லப்ப நல்ல ஒரு ஃபீல்டர். அதன் காரணத்தினால ஒரு ரன் மட்டும். ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால் டாட் பாலோட முடிச்சிருக்காரு வெள்ள. ஓவர் முடிஞ்சிருக்கு. ஓவர் எண்டு. இதோட 7 ரன் அடிச்சிருக்காங்க சுதந்திரபுரம், எந்த விக்கெட்டை இழக்காம. 2வது ஓவர் போடுறதுக்கு கண்ணப்பன். வெள்ள வினோத் 7 ரன்னுக்கு போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர். நல்லா சிக்கனமா 2வது ஓவர் போட கண்ணப்பன். ஸ்ட்ரைக்கில் இப்போ சிலம்பு. ஆஃப் சைடில் ஒதுக்கி போட்ட பந்தா. அகைன் அங்கே ஒரு ஃபீல்டிங். 2 ரன் ஓடி இருக்காங்க. செகண்ட் பால் ஒரு ரிவர்ஸ் முறையில் அடிக்க முயற்சி. 1 ரன் மட்டும். தேர்ட் பால் போல் கிளீன் போல். நல்ல ஒரு விக்கெட் கண்ணப்பன். அடுத்த பேட்ஸ்மேன் பாலா. தேர்ட் பால் ஒரு ஸ்டெம்பிங் மிஸ் பண்ணியிருக்கார் கீப்பர். லாஸ்ட் 3 பந்து இந்த ஓவரில் கண்ணப்பனுக்கு. லெக் சைடில் அருமையான ஷாட். 6 ரன் பார்க்கணும். அங்கே ஒரு ஃபீல்டிங் நல்ல ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க. அதன் காரணத்தினால 2 ரன் ஓடி இருக்காங்க. இப்போ வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பால் லாஸ்ட் 1 பால் டாட் பால். டாட்டோட முடிச்சிருக்காரு கண்ணப்பன் இந்த ஓவரை. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 12 ரன் அடிச்சு ஒரு விக்கெட்டை இழந்திருக்காங்க சுதந்திரபுரம். ஓவர் கூட கார்த்தி. ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். ஸ்லோ பாலை தூக்கி போட்டு பேட்ஸ்மேனை ஏமாத்திருக்காருன்னு சொல்லணும். செகண்ட் பால் அகைன் ஒரு டாட். எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. போன மேட்ச் வின் பண்ணுறதுக்கு காரணமும் இவர் தான். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் லெஃப்ட் சைடில் ஒரு நல்ல ஷாட். ரன் அவுட் ஆன் பார்க்கணும். ரன் அவுட் கேட்டிருக்காங்க. அவுட் கொடுத்துருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் புவி. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் இவர் சுதந்திரபுரத்துக்கு. சொன்ன மாதிரியே விட்டு தட்டி அடிச்சிருக்காரு லெக் சைடில். கண்டிப்பாக 4 தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 வந்த பந்தை அப்படியே லெக் சைடில் அடிச்சிருக்காரு புவி. நோ பால் நினைக்கிறேன். கண்டிப்பாக நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கிட் இப்போ புவிக்கு. ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ புவிக்கு. ஃப்ரீ ஹிட் பால் நல்லா போட்டிருக்காரு. காலுக்கு உள்ளே போட்டிருக்காரு. டாட் பால். மேட்சோட லாஸ்ட் பால் 3வது ஓவரோட. ஸ்ட்ரைக்கில் புவி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. 2 ரன்னுக்கான வாய்ப்பு. இங்கே ஒரு மிஸ் ஃபீல்ட். 3வது ரன்னுக்கான அட்டம். இங்கே ஒரு சிறு தவறு. விக்கெட். 2 ரன் ஒரு விக்கெட். 20 ரன் அடிச்சிருக்காங்க. 21 ரன் அடித்தாக்க இந்த மேட்சை வின் பண்ணலாம் கேஎஃப்சிசி. ஸ்ட்ரைக்கில் வெளில
நான் ஸ்ட்ரைக்கில் சகுபார். சுதந்திரபுரத்துக்காக ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு ஆல்ரவுண்டர் புவி. பண்ணியிருக்காரு வரல, ஒரு ரன் மட்டும். 21 ரன் அடிக்கணும் 3 ஓவருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவரோட செகண்ட் பால் புவி. போல், க்ளீன் போல். ஆல்ரவுண்டர்னு சொன்னேன், அதே மாதிரி மேட்சுக்கான முக்கியமான விக்கெட்டை எடுத்திருக்காரு புவி. இது ஒரு டீம், யாரையும் செட் பண்ணாத டீம். சிவகங்கை மைதானத்தில், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லே இவங்க யாரையும் செட் பண்ண மாட்டாங்க. ஒரு பிளேயரை மட்டுமே வச்சு விளையாடக்கூடிய டீம் இது. சுதந்திரபுரம் ராஜ்குமார். தேர்ட் பால் புவி. அகைன் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு புவி. அகைன் டாட்டுங்க, மேட்சுக்கான பால்னு சொல்லலாம். பேக் டு பேக் ஒரு விக்கெட் 2 டாட் பாலை போட்டிருக்காரு புவி. அடுத்த டாட் பால், நோ பால் கொடுத்துருக்காரு. அம்பையர் எதுக்குன்னு தெரியல. கிரீஸ் நோ. ஹிட் பால் ராஜ்குமாருக்கு. லெஃப்ட் சைடில் ஒரு சொல்லட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டர், நல்லா ஓடி வர்றாரு. ஒரு ரன்னுக்கு ஃபீல்ட் பண்ணியிருக்காரு. நல்ல ஃபீல்டிங், பெரிய ஷாட் ஆடக்கூடிய வெள்ள வினோத். ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க. அடிக்க முயற்சி, ஆனால் தேர்ட் மேல பிச்சுட்டு போயிருக்கு. 4 ஆன் பார்க்கணும், கண்டிப்பாக அது 4 தான். 4ஓட முடிச்சிருக்காரு வெள்ள. 4 முடிஞ்சிருக்கு. 7 ரன் அடிச்சிருக்காங்க கேஎஃப்சிசி. ஒரு விக்கெட்டை இழந்து 2வது ஓவர் போடுறதுக்கு சிலம்பு. செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். சிலம்பு டாட் பாலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரை 7 ரன்னுக்கு முடிச்சிருக்காரு புவி. ஒரு டீம் சுதந்திரபுரம், நல்ல ஒரு அணி. செகண்ட் பால் அடிச்சிருக்காருங்க. 6 ரன் பார்க்கணும், கண்டிப்பா 6. பெரிய ஷாட். செகண்ட் பால் அடிச்சிருக்காருங்க. 6 ரன் பார்க்கணும், கண்டிப்பா 6. பெரிய ஷாட். 6 அடிச்சிருக்காரு ராஜ்குமார். டாட் பால் போட்டாங்க, நான் 6 அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அடித்த மாதிரி இருந்துச்சு 6. அகைன் டாட் பால். அடுத்த பந்து ராஜ்குமாருக்கு. 6 அடிப்பாரா? நல்ல ஒரு கீப்பிங், கண்டிப்பாக விட்டுருந்தாருன்னா புவி 4 தான். அது கண்டிப்பாக 4-ஐ தடுத்திருக்காரு. பேக் டெலிவரின்னு சொல்லணும். டாட் போட்டிருக்காரு 6க்கு அப்புறம். கேட்ச் கேட்டிருக்காங்க, லெக் பை கொடுத்துருக்காரு அம்பேர். செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பால். மேட்ச் பாலாக இருக்குமான்னு பார்க்கணும். அடிச்சிருக்காரு ராஜ்குமார், தூக்கி வான் உயர்த்தி அடிச்சிருக்காரு. 6ஆ இல்லை கேட்சான்னு பார்க்கணும். ஃபீல்டிங் 4 போயிருக்கு. ராஜ்குமார் 4 அடிச்சிருக்காரு. போட முத்து 6க்கு 4 அடிச்சா அந்த மேட்சை வின் பண்ணலாம் கேஎஃப்சிசி. இப்போ ஸ்ட்ரைக்கில் வெள்ள வினோத். நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. கேட்சான்னு பார்க்கணும். நல்ல கேட்ச், விக்கெட் எடுத்திருக்காரு முத்து. கார்த்தி 5க்கு 4 என்னன்னு பார்க்கலாம். முத்து லெஃப்ட் சைடில் ஒரு தட்டு, அது 2ஆன்னு பார்க்கணும் கண்டிப்பாக. அங்கே அகைன் ஒரு மிஸ்ஃபீல்ட், அதன் காரணத்தால் 2 ரன். அடுத்த பந்து ஸ்கொயர் லெக்கில் பிச்சுக்கிட்டு போகுது. 4 ஆன்னு பார்க்கணும். அங்கே தடுத்திருக்காரு ஃபீல்டர், ஆனால் இங்கே 2 ரன் ஓடி மேட்சை வின் பண்ணியிருக்காங்க கேஎஃப்சிசி காரைக்குடி. இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. நல்ல டீம் சுதந்திரபுரம், ஒரு ஊர் அணியை.